பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒருபோதும் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே முதலாவது தேவன் கொடுத்த ஆவி நம்மை பலப்படுத்துகிறது, பலத்தின் ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, அன்பின் ஆவியினால் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தெளிந்த புத்தியுள்ள ஆவி, எல்லாவற்றையும் பகுத்து அறிந்து நலமானதை தெரிந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஆவியையும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், மனுஷரை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நான் கர்த்தரை நம்பும் பொழுது தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறார். பலமுள்ள ஆவியானவர், அன்புள்ள ஆவியானவர், தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் தைரியமாய் விசுவாசிக்கும் பொழுது எந்த மனிதனுக்கும் நாம் பயப்படவே மாட்டோம். அப்படி மனிதனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில பல கண்ணிகளை வருவிக்கிறது. ஆகவே நாம் அதிலிருந்து விடுபட முடியாது. ஆகவே கர்த்தரை மாத்திரம் நம்பும் பொழுது நம்மை எல்லா கண்ணிகளுக்கும், பொல்லாங்கனுடைய எல்லா விதமான கிரியைகளுக்கும் விலக்கி நம்மை மேன்மைப்படுத்தி ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் மனுஷனுக்கு ஒருபோதும் பயப்பட வேண்டாம், கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட வேண்டும். நமக்கு பயமுள்ள ஆவியை ஒருபோதும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை. ஆகவே தைரியமாய் கர்த்தரை நம்பி நாம் முன்னேறி செல்வோம். உபாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்கிறது, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு சத்துருக்களுக்கு நாம் எதிராக எழும்பி யுத்தம் செய்ய புறப்பட்டு போகும் பொழுது அந்த சத்துருடத்தில் இருக்கக்கூடிய குதிரைகளை, ரதங்களை
உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை நீ பார்ப்பாயானால் அவர்களுக்கு பயப்படாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு எதிராக வருகிற சத்துருவுக்கு எதிராக நாம் போராடும் பொழுது அவன் கையில் இருக்கிற ஆயுதங்கள், அவனுடைய பலன், இவைகளை நாம் பார்க்க வேண்டாம். காரணம், நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் தைரியமாய் எல்லாவற்றையும் எதிர்த்து மேற்கொண்டு முன்னேறி செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது எந்த சத்துருவும் நமக்கு எதிராக எழும்பவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பெரிய குதிரைகளை வைத்திருக்கலாம், ரதங்களை வைத்திருக்கலாம், உன்னிலும் பெரிய கூட்ட ஜனங்களை கூட அவன் வைத்திருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், பலவிதமான பலன் அவனுக்குள்ள இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆவியானவருடைய பலன் அது பயமுள்ள ஆவி அல்ல, அது பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே ஒருபோதும் நாம் தோற்று போவதில்லை, முன்னேறி செல்லுவோம். ஆவியானுடைய பலத்தினாலே நாம் மேல் நோக்கி போவோம், முன்னேறி செல்லுவோம். ஒருபோது நாம் கீழே விழுவதில்லை, நாம் பின்னோக்கி திரும்புவதில்லை. கர்த்தர் அப்படி நம்மை விடவே மாட்டார், முன்னேறி செல்லும்படி உதவி செய்வார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று இங்கே கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எங்களுடைய போராயுதங்கள், நாம் போராடுகிறது மாம்சத்தோடு அல்ல, மாம்சத்துக்கேற்றவைகள் அல்ல. அந்த போராடுகிற ஆயுதங்கள் அது அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலம் உள்ளதாயிருக்கிறது. தேவ ஆவியானுடைய பலன், அந்த பலம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அரண்களை நிர்மூலமாக்கி நாம் முன்னேறி செல்லுவோம். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்ற ஆயுதங்கள் அல்ல, அது அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குகிறதற்கு தேவன் கொடுக்கிற பலமுள்ள ஆவி. ஆகவே அந்த பலமுள்ள ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற பயங்கள் விலகி போய்விடும். நாம் யுத்தத்திலே ஜெயம் எடுத்து முன்னேறி செல்லுவோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகவே நான் தெளிந்த புத்தர்களாயிருக்க வேண்டும். அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த போராடுகிற பிசாசினுடைய திட்டங்களை நாம் அறிந்து அதை தெரிந்து கொண்டு அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிவான். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தெளிந்த புத்தியை அருளுகிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே நாம் விழித்திருந்து அவனுக்கு எதிராக போராடி நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆகவே இன்றைக்கு நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறபடியினாலே உற்சாகமாய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஜெயித்து முன்னேறி செல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் யார் யார் ஆவியிலே துவண்டு போய் பயந்து ஒடுங்கி போயிருக்கிறார்களோ இன்றைக்கு நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி பார்த்து பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொண்டு அந்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை பெற்று எல்லாவற்றையும் மேற்கொண்டு முன்னேறி சென்று ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.